ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை லட்டு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த பொட்டுக்கடலை லட்டுவை குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நாம் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை பயன்படுத்தி இன்னும் ஹெல்த்தியாக இந்த பொட்டுக்கடலை லட்டுவை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் பொட்டுக்கடலையை ஒரு பேனில் எடுத்துக்கோங்க. அடுப்பை சிறு தீயில் வச்சு பொட்டுக்கடலையோட நிறம் மாறாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை நமுத்து இருந்தால் இந்த மாதிரி வறுக்கும்போது நமக்கு நல்லா பொட்டுக்கடலை காஞ்சி நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் மண் தூசி இல்லாமல் நல்ல வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் வேணான்னு நினச்சிங்கன்னா அரை கப் சுகர் எடுத்துக்கலாம். அடுத்து வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலை பொடியை மாவு சலிக்கிற சல்லடையில் இப்போ நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். ஏதாவது அரைபடாமல் இருக்கிற பொட்டுக்கடலை கல் மண் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம சலிக்கும் போது எல்லாமே தனியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு அரைபடாத பொட்டுக்கடலாம் வந்திருக்கு. இதை எடுத்துடலாம் தனியாக. மாவு நமக்கு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மாவில் சின்னதாக உடைச்ச முந்திரி பருப்பை நாம் இப்போ வறுத்து சேர்த்துக்கலாம். இந்த ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/4 கப் நெய் எடுத்துக்கலாம். இந்த நெய்யை அடுப்பை சிறுத்தீயில் வச்சு நெய் நல்லா உருகி ஓரளவுக்கு சூடாகிற வரைக்கும் நாம் இதை சூடு பண்ணிக்கலாம். நெய் ரொம்ப சூடாகக்கூடாது. நெய்யோட வாசனை மாறாமல் இருக்கணும்னா ஓரளவுக்கு சூடானா போதும். இப்போ நாம் இந்த நெய்யை எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு மாவு எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. லட்டு பிடிக்கும்போது சேர்ந்து வரலன்னா இன்னும் ஒரு 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 8-10 லட்டு வரைக்கும் வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் லட்டு பிடிச்சிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 8-10 நாள் வரைக்கும் கூட நமக்கு கெட்டு போகாது. ரொம்ப ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டுக்கடலை மாவு லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.